பாஜக காரவங்களும் ஏத்துக்கல, அதிமுக காரவங்களும் ஏத்துக்கல, மற்ற எந்த கட்சிக்காரர்களும் ஏத்துக்கல. ஆனா இந்த புரிதலே இல்லாம மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறாரு. நேற்று நடந்த அந்த சன் நியூஸ் டிபேட்ல அரசியல் நாகரிகம் பின்பற்றப்படலையா? அதிமுகவுக்கு அரசியல் நாகரிகம்னா என்னன்னு தெரியாது. சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்க ஏதாவது ஒரு இடத்துல இத்தனை மாசம் ஆச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, எங்கேயாவது அதிமுக பாஜகவை குறை சொல்லி இருக்குதா? அப்ப இந்த அளவிற்கு ரொம்ப மோசமான ஒரு அரசியல் தன்மையை ஏற்படுத்தி சீரழிச்சு வச்சவங்க ஜெயலலிதா, அதிமுக. நாங்க ஆளுநரை கண்டிக்கணும், ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும், அவருடைய கொள்கையில இருந்து மாறுபடணும், அதற்கு கண்டனம் தெரிவிக்கணும்னா சட்டமன்றத்துக்குள்ளாரே செய்வோம். வாழ்நாள் முழுக்க திமுகவை மட்டும்தான் தன்னோட எதிரியா நினைச்சிட்டு இருந்தவங்க ஜெயலலிதா. அப்புறம் தான் அவங்கள இப்ப செத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் திமுகவும் திமுக கட்சிக்காரனும் எதிரி கிடையாது, கூட இருந்த துரோகிகள் தான் எதிரின்னு. வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக மாணவர் அணி துணை செயலாளர் திரு தமிழ் காமராசன் அவர்கள். வணக்கம். அண்மையில் நடந்த கலைஞர் நூற்றாண்டு நினைவு விழா நாணயம் வெளியீட்டு விழா நடந்தது. அதன் தொடர்ச்சியாக பாஜகவும் திமுகவும் ரகசிய உறவில் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சார். அதன் அடிப்படையில் நேற்று சன் நியூஸ் டிபேட்டில் திமுக சார்பில் நீங்களும் அதிமுக தரப்பில் இருந்து சசிரேகா அவர்களும் பங்கெடுத்திருந்தாங்க. இருவருக்கும் இடையேயான ஒரு காரசார விவாதம் ஒரு உச்சக்கட்டத்துக்கு போனது. ஏன் அந்த அளவுக்கு ஒரு ஆவேசப்பட வேண்டிய அவசியம் அங்கே என்ன ஏற்பட்டது? இன்னொரு புறம் நீங்கள் வைக்காத ஒரு குற்றச்சாட்டையா அல்லது அதிமுகவின் மீது கொத்தடிமைன்னு சொல்லியிருக்கீங்க, அடிமை கூட்டம்னு சொல்லியிருக்கீங்க, இப்படி பல குற்றச்சாட்டுகளை அதிமுகவின் மீது பாஜகவோடு இருந்தப்போ நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ அதை அதை அப்படி திரும்பி எடப்பாடி சொல்கிற போது அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை திமுகவுக்கு இல்லையா? முதல்ல இந்த குற்றச்சாட்டுல உண்மை இருந்தது அப்படின்னு சொன்னா நம்ம ஏத்துக்கலாம், இல்லை கடந்து போயிடலாம். இப்போ நம்ம எடப்பாடி 4.5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறப்போ கொத்தடிமை ஆட்சின்னு சொன்னோம். இப்போவும் அப்படி தான் இருக்கிறாங்க. அதை அவங்க பெருசாக எடுத்துக்கல. காரணம் என்ன, அது அப்படி தான் அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுனால அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் திராவிட முன்னேற்றங்களாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த குற்றச்சாட்டில் உண்மையும் கிடையாது. அதனால தான் இந்த குற்றச்சாட்டே குற்றச்சாட்டு இல்லை அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் கொஞ்சமாவது மூளை இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து கேட்டுக்கிறாரு. ஏன்னா நீங்கள் இந்த அரசியல் நிகழ்வுக்கும் அதே போல் அரசு நிகழ்வுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். முதல்ல நான் கட்சியில் எங்களுடைய தலைவர் கலைஞரை அவருடைய உருவச்சிலை நாங்கள் முரசொலி அலுவலகத்தில் திறந்தோம். அந்த நிகழ்ச்சிக்கு சோனியா காந்தி வந்திருந்தாங்க, அதே போல் பல எதிர்கட்சி தலைவர்கள் வந்திருந்தாங்க. அதே போல் அண்ணாரிவாளையத்தில் தலைவர் கலைஞரினுடைய சிலை திறந்து வைத்தோம். அந்த நிகழ்வுக்கு ராகுல் காந்தி வந்தார், சோனியா காந்தி வந்தாங்க, இன்னும் பல எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. இப்போ இதெல்லாம் அரசியல் நிகழ்வு. அதையும் தாண்டி இப்போ அரசு நிகழ்வு, கேலோ ஒலிம்பிக் போட்டிக்கு, கேலோ இந்தியா போட்டிக்கு, அதே போல் செஸ் ஒலிம்பியாட் போட்டி, திருச்சியில் விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பானது, இதுக்கெல்லாம் பிரதமர் வந்தார். பல நிகழ்வுகள், கட்டடங்களை திறந்து வைக்கிறதுக்கு குடியரசுத் தலைவரை அழைச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒன்றிய அரசினுடைய நிகழ்வுகள், அரசு நிகழ்வுகள். இது கிட்டத்தட்ட 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பல முறை ஒன்றிய அரசின் சார்பாக பல ஒன்றிய அமைச்சர்களும் வந்திருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி அரசு நிகழ்வுகளில் முதலமைச்சரும் அதே போல் ஒன்றிய அரசு பிரதிநிதிகளும் கலந்துக்கிறத வச்சுக்கிட்டு இது கள்ள உறவு, ரகசிய உறவு, கூட்டணி அப்படின்னு சொல்கிறது மகா முட்டாள்தனங்கிறத தாண்டி அரசியலை பற்றின 1% அறிவு கூட இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்கள் இப்போ தொலைக்காட்சி விவாதங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப தரம் தாழ்ந்த நபர்களை அனுப்புறது. காரணம் என்னன்னா, இதே அதிமுக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, திமுகவுக்கும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் உடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தொடர்ந்து பல முறை சொல்லிட்டு வராங்க. இப்போ அதுக்கு தக்க பதிலடி கொடுத்தோம். அதில் உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே என்ன சொன்னாங்க, என்ன இவ்வளோ முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ அதனுடைய மாறு வடிவம் தான் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த இது பாஜகவோட சேர்ந்துருச்சு, கூட்டணி கட்சி உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாம் நம்மளை துரத்தி அடிக்கிறாங்க. இப்போ நம்ம பாஜகவோட கூட்டணி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மறு வச்சுக்கிட்டு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு
வரதா நினைச்சிட்டு அதிமுக ஒரு மலிவான அரசியலை வந்து செஞ்சிருக்குது. அதை நியாயப்படுத்துறதுக்கு அவங்களுடைய குற்றச்சாட்டே முட்டாள்தனமான குற்றச்சாட்டு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட மழுங்கடிச்சு அதை வந்து நியாயப்படுத்துற மாதிரி எதிர்க்கட்சிகளை வந்து கோபப்படுத்தணும் பேசக்கூடிய இடங்கள்ல அப்படிங்கிறது தான் தரம் தாழ்ந்த ஆட்கள் எல்லாம் விவாதத்துக்கு அதிமுக அனுப்பி வைக்குது. அதனுடைய தொடர்ச்சி தான் நேற்று நீங்க பார்த்துருப்பீங்க. ஏன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திமுக தலைவர் மிக தெளிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவருக்கு மண்டையில மூளை இருக்கான்னு தனிப்பட்ட விமர்சனத்தை ஒரு வைக்க முடியல முதலமைச்சர் மு க ஸ்டாலினால. அதனால வந்து டிபேட்ல அப்படி அதிமுகவினர் அப்படி பேசக்கூடாதா? உள்ளபடியே எடப்பாடி பழனிசாமிக்கு மூளை இல்லை. காரணம் என்ன, நம்மளுக்கு தனிப்பட்ட விமர்சனம் வந்து செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அது தெளிவாக நம்ம சொன்னது தான். ஒன்றும் இல்லை, ஏன்னா நீங்கள் தான் கள்ளக்கூட்டணியில் இருக்கிறீங்க, ரகசிய தொடர்பில் இருந்துட்டு இருக்கிறீங்க. எப்படி சொல்கிறோன்னா, அதிமுகவினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அப்போ முதல் கட்ட தலைவர் யாருன்னு கேள்வி வரும். அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க, நல்லா இருந்த உறவை நல்லா இருந்த கூட்டணியை சதைச்சிட்டாங்க. அப்போ நல்லா இருந்த கூட்டணினா பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்து அதை சதைச்சிட்டாங்க அப்படின்னு அவங்களே பேசுகிறாங்க. கூட்டணி உடஞ்சிடுச்சு அப்படின்னு பேசுகிறாங்க. பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையை எதற்காக சாடுறாங்க? அவர் மேலே கொள்கை ரீதியான முரண்பாடு அதிமுகவுக்கு. காரணம்னா கூட்டணி உடையறதுக்கு காரணமாக இருந்தவர் அண்ணாமலை. அவருடைய பேச்சுக்களால் விரிசல் ஏற்பட்டுடுச்சு. அதனால் அண்ணாமலை வந்து தாக்குனாங்க. 2021 பிறகு நீங்கள் வந்து வெளில வந்துட்டீங்க. இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம், சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல இத்தனை மாதம் ஆச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, எங்கேயாவது அதிமுக பாஜகவை குறை சொல்லி இருக்குதா? இப்ப சமீபத்துல வந்த செயற்குழு கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. பாஜக பெயரளவிலான தீர்மானம். பட்ஜெட் இப்ப வந்துச்சு, 0 பட்ஜெட் ஒதுக்கி இருக்கிறாங்க. ₹1 தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கல, வஞ்சிச்சிருக்கு தமிழ்நாட்டை பாஜக. அதை கண்டிச்சு நீங்க போராட்டம் நடத்துனீங்களா? அதை குறைந்தபட்சம் பேசியாவது இருக்கீங்களா? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை தராம இருக்குது பாஜக. இதனா உங்க அப்பா வீட்டு காசா அப்படின்னு எங்களுடைய இளைஞரணி செயலாளர் கேட்டாரு. உடனே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், இப்படிலாம் பேசுறதா? இது வந்து நம்ம வாங்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம், அவங்க கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. இப்போ மாநில உரிமைனா என்னன்னே தெரியாம வகுப்பெடுக்க வந்த அதே பழனிசாமி பட்ஜெட்டுக்கு வந்து எதுவுமே பேசாம இருக்கிறாரு. என்ன காரணம்? இல்லை தொடர்ந்து ஒன்றிய அரசு மேல பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு, அதை பற்றிலாம் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. என்ன காரணம்? அப்போ தொடர்ந்து பாஜக, இன்னும் சொல்கிறேன், அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அவர்கள் மேலே இருக்கக்கூடிய இடி வழக்குகள், சிபிஐ வழக்கு, ஐடி வழக்குகள்லாம் இருக்குது. அவங்க யாரையும் வந்து இடி, ஐடி, சிபிஐ டச் பண்ணாமலே இருக்குது. என்ன காரணம்? அப்போ அவங்க மேலே பாஜகவுக்கு சாஃப்ட் கார்னர் இருக்குது, நாங்கள் சொல்லலாம்ல. அப்போ பாஜகவை பற்றி எந்த இடத்துலையும் வாயே துறக்காம ரொம்ப மௌனமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய அதிமுக, குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அந்த குரூப்பு, அப்போ எதை பற்றியுமே பேசாமல் அரசியல் நாகரிகம்னா என்னன்னு தெரியாமல் கிலோ என்ன விலைன்னு கேட்பாங்க. அரசியல் நாகரிகம்னா அப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய இவர்கள் ஒரு அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியல. இதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, அரசியல் நாகரிகம்னா என்னன்னு தெரியாமல் ஒரு அடிமை கூட்டமாக வளர்த்து வச்ச தலைமையின் கீழே இருந்து வந்தவங்க நாங்கள். என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தான், ஆனால் எதிர்கட்சிகள் கிடையாது, கொள்கையில் மாறுபாடு தான். அதனால் நேரில் பார்த்தோன்னே முறுக்கிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. பொது இடங்களில் பொது நிகழ்வுகளில் பார்க்குறப்ப நீங்கள் சீமான் அவர்களுடைய தந்தையார் இறந்தப்போ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஃபோன் பண்ணி பேசினார். அதே போல் பாண்டே எந்த அளவிற்கு திராவிட சித்தாந்தத்திற்கு எதிர் சித்தாந்தத்தோடு நின்று பேசுகிறவரும் தெரியும். அவங்க வீட்டில் ஒரு நிகழ்வாக சம்பவமாக அதற்காக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் போகிறாரு. எச் ராஜா எவ்வளவு பேசினார், தமிழ்நாட்டின் முதலமைச்சரை வந்து முதலமைச்சரே ஆக மாட்டாருக்கெல்லாம் பேசினார். அவர் நேரடியாக எங்கள் வீட்டு நிகழ்ச்சிக்கு வாங்கன்னு சொல்லி பத்திரிகை வைக்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இந்தியா முழுவதுமே அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது இருக்குது. 2015 லல்லு பிரசாத் யாதவ், அதே போல் வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய தலைவர்கள், லல்லு அவங்களுடைய குடும்ப நிகழ்வுகள், முலாயம் சிங் வீட்டு திருமணம், அதில் எல்லாருமே வந்து உட்காந்து பேசுகிறாங்க. மோடி, லல்லு, அதே போல் முலாயம் சிங் எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. அதே மாதிரி 2015 ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு அந்த ஆஸ்துமா சளி பிரச்சனைகளுக்காக. மோடி போய் பார்த்துட்டு அவருக்கு டாக்டர் ரெஃபர் பண்ணிட்டு வராரு. எதுக்காக சொல்றேன்னா, இந்தியா முழுவதுமே இந்த மாதிரியான அரசியல் நாகரிகமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. நேற்று நடந்த அந்த சன் நியூஸ் டிபேட்ல அரசியல் நாகரிகம் பின்பற்றப்படலையா?
அதிமுகவுக்கு அரசியல் நாகரிகம்னா என்னன்னு தெரியாது. தமிழ்நாட்டிலே நீங்க எடுத்துக்கோங்க, தலைவர் கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த நட்பு தெரியாதா? ராஜாஜிக்கும் பெரியாருக்கும் இருந்த நட்பு தெரியாதா? ராஜகோபாலாச்சாரியருக்கும் கலைஞருக்கும் இருந்த நட்பு எப்பேற்பட்டது? கலைஞருக்கும் காமராஜருக்கும் இருந்த நட்பு எப்பேற்பட்டது? அப்ப இதை பத்திலாம் எதுவுமே தெரியாது. அதிமுக பார்த்தீங்கன்னா இப்ப தாமரைக்கரன்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார். அவரு மிகப்பெரிய தலைவரா அதிமுக இருந்தவர். எம்ஜிஆர் இருக்கும் பொழுதே 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். 1996 வெறும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக இருந்தபோது அதில் இவர் ஒருத்தவர். அப்படி இருந்தவர் திமுகவில் இருக்கிறாரு. திமுகவில் இருக்கிற வரைக்கும் அவருடைய மகனை அந்த தாமரைக்கணிக்கு எதிராக மோத விட்டாங்க ஜெயலலிதா. சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு எதிராக ஒரே அப்பாவையும் பையனையும் மோத விட்டாங்க. அந்த தாமரைக்கணி இறந்து போனாரு. இறந்து போனப்ப அந்த அம்மா அவரை கோவப்படுவாங்கன்னா அவர் போய் பார்க்கவே இல்லை. சொந்த அப்பா செத்து போனாரு, தாமரைக்கணி செத்து போனாரு. அவருடைய மகன் அதிமுகவினுடைய எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க போனா ஜெயலலிதாவினுடைய கோபத்துக்கு ஆளாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணி எல்லா சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த எம்டன் மகன்ல வடிவேலு போய் கடைசியில் சுடுகாட்டில் விழுந்து அழுவார்ல, அந்த மாதிரி ஜெயலலிதா போய் படுத்து தூங்கிட்டாங்களான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விழுந்து அழுதவர். அப்ப இந்த அளவிற்கு ரொம்ப மோசமான ஒரு அரசியல் தன்மையை ஏற்படுத்தி சீரழிச்சு வச்சவங்க ஜெயலலிதா அதிமுக. ஈவிகே சம்பத் அவருடைய அம்மா சுலோச்சனா சம்பத், அவங்கள வச்சு ஈவிகே சம்பத்தை வந்து தாக்குறதுக்காக அவங்க அறிக்கை விடுவாங்க, அவங்கள வந்து பேச வைப்பாங்க. இப்படி ஒரு அரசியல் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களே நேரடியாக மோத விடக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியதுதான் அதிமுக. அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அரசியல் நாகரிகத்தை பத்தி தெரியுமா? ஏன் இவங்களுடைய தலைவர் இருந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், இவர்களுடைய படங்கள்லாம் சட்டமன்றத்தில் இடம்பெற வச்சவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். ஜெயலலிதா குற்றவாளின்னு பேர் வாங்கினவங்க, உச்சநீதிமன்றத்தில் குற்றவாளி, அவங்களுக்கு சட்டமன்றத்துக்குள்ளார புகைப்படம் வச்சிருக்கிறாங்க, படம் ஃப்ரேம் வச்சிருக்கிறாங்க. போய் தொலைது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவங்க, ஒரு கட்சியினுடைய தலைவர், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதை பத்தி எதுவுமே பேசல. அப்ப இந்த அளவிற்கு அரசியல் தன்மை, இதெல்லாம் இந்த அரசியல் நாகரிகம், இதை பத்திலாம் அதிமுகவுக்கு கிஞ்சிற்றும் அவர்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது. இதுல இப்போ சென்ற ஆண்டு, அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கட்சிக்காரர்களிடம் பேசுறாரு. அது இளைஞரணி மீட்டிங் நினைக்கிறேன். அப்போது தமிழ்நாடா தமிழகமான்ற பிரச்சனையை வந்து ஆளுநர் கையில் எடுக்கிறாரு. அப்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதனுடைய வரலாறை சொல்லி ஆளுநருக்கு ஒரு பதிலடி கொடுக்கிறாரு. அது ஒருமையில ஒரு வார்த்தை வந்தோடனே திமுக தொண்டர்கள் ஆரவாரமா எஞ்சி கைதட்டல் காட்சியை பார்த்தோம். அதன் பிறகு இப்போ திடீர்னு ஆளுநருடைய டீ பார்ட்டிக்கு முதலமைச்சர் அமைச்சர் படைகள் எல்லாம் போய் கலந்துக்கிறப்போ, அந்த நிகழ்வை பார்க்கிறப்போ அந்த சந்தேகத்தை நார்மலாக எல்லாருமே எழுப்புதானே செய்வாங்க. முதல்ல ஒரு அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இப்போ எதுவுமே நடக்கல. எப்பப்பெல்லாம் ஆளுநர் வந்து தமிழகம் அப்படின்னு தனியாக போட்டார், அதை நம்ம கண்டித்தோம், தமிழ்நாடுன்னு மாற்ற வச்சோம், தமிழ்நாடு அரசனுடைய அந்த தமிழ்நாடு அரசுன்னு எழுத வச்சோம். அதே போல் திராவிட இயக்கம் குறித்து பேசினார், தமிழ் பற்றி பேசினார், அப்போல்லாம் மிக வன்மையாக கண்டித்தோம். அப்போல்லாம் அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து ஆளுநரை பின்வாங்க வச்சோம். நான் சொன்னது தவறுன்னு அவரை பேச வச்சோம். அந்த சமயத்தில் ஆளுநருடைய நிகழ்ச்சிகளை நம்ம புறக்கணித்தோம். நாங்கள் ஆளுநரை கண்டிக்கணும், ஆளுநருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும், அவருடைய கொள்கையிலிருந்து மாறுபடணும், அதற்கு கண்டனம் தெரிவிக்கணும்னா சட்டமன்றத்துக்குள்ளாரே செய்வோம். சட்டமன்றத்துக்குள்ளாரே அதை செஞ்சுருக்கிறோம். அவருடைய உரையை புறக்கணிச்சிருக்கிறோம். அவருடைய பேச விடாமல் அவர் நாங்கள் அந்த இடத்துல கண்டித்து கண்டன தீர்மானம்லாம் நிறைவேற்றி இருக்கிறோம். அதனால அந்த இடத்துல ஆளுநர் சட்டமன்றத்தை விட்டே வந்து அவர் எழுந்திரிச்சு போன காட்சிகள்லாம் பார்த்தீங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போ இல்லை. திமுகவிற்கு இருக்கக்கூடிய உச்சபட்ச அரசியல் நாகரிகம், திமுகவினுடைய கண்ணியம் அந்த இடத்துல தான் இருக்குது. அப்படி ஒரு தவறு நடக்குது, கொள்கைக்கு மாறுதலாக இருக்குது, அரசனுடைய கொள்கைக்கு எதிராக இருக்குதுன்னா கண்டிக்கிறதுக்கு நாங்க எந்த இடத்துலயும் தயாராக இல்ல. பொன்முடியா வச்சிருக்கோம். சட்டமன்றத்துல பொன்முடி அவர்கள் ஆளுநர் எதிர்த்து வெளியில போகும் பொழுது அவர் என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாருன்னு நம்ம பார்த்தோம். அப்போ அதே ரியாக்ஷன் மறுபடியும் டீ பார்ட்டியில் உட்காந்து ஆளுநரும் பொன்முடியும் சிரித்து பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறப்போ ஒரு என்னதான் சொல்றேன், நாங்க கருத்துக்களை தான் எதிரியா பார்க்கிறோம், தனிநபரை எதிரியா பார்க்கல. இந்த புரிதல், இந்த அறிவு அதிமுகவுக்கு கிடையாது. அவங்களால புரிஞ்சுக்கவும் முடியாது, ஒருபோதும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆனவனா தெரியாதவனுக்கிட்ட போய் ராக்கெட் சயின்ஸை பத்தி பேசினா எப்படியோ அதே மாதிரி தான் அரசியல் நாகரிகத்தை பத்தி அதிமுக கிட்ட பேசுறது. எங்களுக்கு கொள்கையில மாறுபாடு இருக்குது, ஆனா தனிநபர் மேல எங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது. அந்த கொள்கையை எதிர்க்கிறோம், அந்த கொள்கையை மாற்றிக்கணும்னு சொல்றோம்.
அந்த அந்த கொள்கையை மாற்றிக்கணும்னா எங்ககிட்ட திணிக்காதீங்கன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஜெயலலிதாங்கன்னு ஒரு கட்சி, அதிமுகன்னு ஒரு கட்சி, ஜெயலலிதான்னு ஒரு தலைவர் எப்படி உருவானாங்க, எப்படி இந்த தமிழ்நாட்டில் இருந்தாங்க? முழுக்க முழுக்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன? திமுக எதிர்ப்பு, கலைஞர் எதிர்ப்பு, இதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஜெயலலிதாவே நிவாரண நிதி எடுத்துட்டு தமிழ்நாட்டுடைய இன்றைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் நேரில் போய் பார்த்து கொடுத்துட்டு வந்தாரு. வாழ்நாள் முழுக்க திமுகவை மட்டும்தான் தன்னுடைய எதிரியா நினைச்சிட்டு இருந்தவங்க ஜெயலலிதா. அப்புறம்தான் அவங்களுக்கு இப்ப செத்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும் திமுக கட்சிக்காரனும் எதிரி கிடையாது, கூட இருந்த துரோகிகள் தான் எதிரின்னு. அது இப்ப. ஆனா அவங்க உயிரோட இருக்கிறப்ப அவங்க கிட்ட நேரடியாக நிவாரண தொகையை கொண்டு போய் கொடுத்தவங்க யாரு? எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். அது அரசியலினுடைய உச்சம். அவங்க ஜெயலலிதா முதலமைச்சராக பதவி ஏற்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பதவியேற்பு விழால இன்னைக்கு எப்படி ராகுல் காந்தி அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறாரோ அதே மாதிரி எங்களுடைய தலைவர் தளபதிக்கு 3வது வருஷம் 4வது வருஷம் இடம் போட்டு வச்சாங்க. அந்த அரசியல் மாண்பு கருதி, அரசியல் நாகரிகத்தினுடைய உச்சத்துல இயல்பாகவே மாண்புமிக்க தலைவர் எங்களுடைய தலைவர் அன்றைக்கு போனார். அந்த நிகழ்ச்சிக்கு பின்வரிசைகள்ல போட்டிருந்தாங்க, கவலைப்படல, அழைச்ச மரியாதைக்காக போயிருந்தார், அந்த வரிசையில இருந்தாங்க. நிகழ்ச்சி முடிச்சுட்டு திரும்பி வந்தாங்க. அதே ஜெயலலிதா உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில் இருந்தப்ப இதே தலைவர் தளபதி நேரடியாக போய் பார்த்தாரு. உங்களுக்கு சகோதரனாக இருந்து நான் உங்களுக்கான எல்லா உரிமைகளும் பெற்று நீங்க கவலைப்படாதீங்க, அந்த கட்சி தொண்டர்களுக்கு ஆதரவாக சொன்னாங்க. எதுக்காக சொல்றேன்னா, நாங்க கொள்கையை எதிர்க்கிறோம், கொள்கையில இருந்து முரண்பட்டு நிற்கிறோம். ஆனா தனி நபர் எந்த வகையிலுமே எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதே ஜெயலலிதாவை மிக மோசமா பிரைம் மினிஸ்டருக்கு கடிதம், இலங்கை கச்சத்தீவு பிரச்சனை பத்தி ஜெயலலிதா தொடர்ந்து கடிதம் எழுதிட்டு இருந்தாங்க. அன்றைக்கு இலங்கை அரசு ரொம்ப கேவலமா கொச்சையாக பேசினுச்சு. அன்னைக்கு முதல்ல கண்டிச்சது யார் தெரியுமா? தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக எங்களுடைய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். ஒரு பெண்ணை இழிவா பேசுறீங்கன்னு அதிமுக தொண்டர்கள் கோவப்படுறதுக்கு முன்னாடி, தமிழ்நாட்டு மக்கள் கோவப்படுறதுக்கு முன்னாடி எங்களுடைய தலைவர் கலைஞர் தான் அதை கண்டிச்சாரு. இதெல்லாம் திமுகவினுடைய அரசியல் மாண்பு. இதை பத்திலாம் ஒரு துளி அளவு கூட அறிவு இந்த அரசியல் நாகரிகம் அப்படின்னு சொன்னா அது எந்த கடையில கிடைக்கும்? கூவத்தூர்ல கிடைக்குமான்னு கேட்கக்கூடிய கூட்டம் தான் எடப்பாடி கூட்டம். அதனால அவங்களுக்கு இந்த இதெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. இல்ல, ராகுல் காந்தி ஏன் அழைக்கல? ராகுல் காந்தி ஒரு கேபினட் அந்தஸ்து உள்ள ஒரு ஆள் தானே, அவர் ஏன் நீங்க அழைக்காம விட்டீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இல்ல, அததான் சொல்லியாச்சு. இது அரசு நிகழ்ச்சி, ஒன்றிய அரசு பர்மிஷன். எங்களுடைய தலைவருக்கு நாணயம் வெளியிடணும் 100ஆண்டு நிறைவை ஒட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறோம். அந்த கடிதத்தை, அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு ஒன்றிய அரசு சரி நாங்கள் நிகழ்ச்சி நடத்துகிறோம், காயின் வெளியிடுறோன்னு சொல்லி ஒன்றிய அரசினுடைய நிதி அமைச்சகம் வெளியிடுது. ஒன்றிய அரசினுடைய நிதி அமைச்சகம் ஒப்புதல் கொடுக்குது. அவங்க ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியா எங்களுடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் வெளியிடுவார்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்க ஒன்றிய அரசு கிட்ட நீங்க ஏன் இவங்களை கூப்பிடுங்க அவங்கள கூப்பிடுங்கன்னு சொல்ல முடியாது. அதையும் தாண்டி அதற்கு வாழ்த்து செய்தி கடிதம் அனுப்பி வாழ்த்து செய்தி வாங்கியிருக்கிறோம். வாழ்த்து செய்தி இதெல்லாம் இந்த குற்றச்சாட்டு, எதற்காக இந்த பிம்பம் உருவாக்கப்படுது அப்படின்னு சொன்னா, பாத்தீங்களா ராகுல் காந்தியை கூப்பிடல, பாத்தீங்களா மோடி கிட்ட போய், இதெல்லாம் எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க பாஜக எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்புல மிக வலிமையாக திராவிட முன்னேற்ற கழகம் திமுக கூட்டணி இருக்குது. இதை ஆதரிச்ச ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு அதிமுக மண்ணுல வீழ்ந்து கிடக்குது. எழுந்திருக்க முடியல. 2019 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதற்கு முன்பாக நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கும், தொடர்ந்து 11 தேர்தல்களாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை சார்ந்து பாஜகவோட உறவு வச்சுக்கிட்டவங்கள இன்னைக்கு வீழ்த்தப்பட்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? கடுமையான எதிர்ப்பு, கொள்கை எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பு திமுக பண்ணிட்டு இருக்குது. அப்ப அந்த கிரெடிட்ஸை தங்க எடுத்துக்கணும். இனிமே அவங்கள்ட்ட நம்ம போகவே மக்கள்கிட்ட நம்பிக்கையே பெற முடியல அப்படிங்கிறதுக்காக, அப்ப தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும், மக்கள் மத்தியில ஒரு உளவியல் ரீதியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவும் அதிமுக முயற்சி பண்ணது. பாஜகவோட திமுக போயிடுச்சு அப்படின்னு பாஜக காரவங்களும் ஏத்துக்கல, அதிமுக காரவங்களும் ஏத்துக்கல, மற்ற எந்த கட்சிக்காரர்களும் ஏத்துக்கல. ஆனா இந்த புரிதலே இல்லாம மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்போஸ் ஆகியிருக்கிறாரு. இவ்வளவு நாளா அரசியல் செய்ய தெரியாம எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருந்தாரு. இப்ப தான் ஒரு முட்டாள் அப்படின்னு எக்ஸ்போஸ் ஆகிருக்கிறாரு. 1+1 2 அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லணும்.
ஆனால் டீச்சர்கிட்ட என்ன சொல்லுது 5ன்னு சொல்லுது. வாத்தியார் கண்டிக்கிறாங்க 1 + 1 5 இல்லை 2ன்னா அதுக்கு கோபம் வருது, உடனே 6ங்குது, 6 இல்லைன்னா 8ங்குது. அந்த மாதிரி தான் திமுக கூட்டணி உடையும் அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்க, அடுத்து பாஜகவுடைய கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, அடுத்து ட்ரம்ப்போட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, அடுத்து கமலா ஹாரிஸ் கூட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க, அடுத்து புட்டின் கூட இப்படியெல்லாம் உளறுவார் எடப்பாடி பழனிசாமி. நான் என்ன சொல்றேன், கம்பராமாயணத்தை எழுதினதே யாருன்னு தெரியாது, அந்த அளவுக்கு தான் உங்களுடைய அரசியல் அறிவு, பொது அறிவு. இதுல உங்களுக்கு எதுக்கு நேஷனல் பாலிடிக்ஸ் இதெல்லாம்? ஏதாவது ஒரு எலெக்ஷன்லயாவது ஜெயிச்சிருக்கணும், ஜெயிச்சுட்டு இந்த அரசியல் பத்திலாம் பேசணும். தொடர்ந்து தோல்வி, 12 தோல்வி பழனிசாமி ஆயிட்டீங்க. இப்ப இவரோட இருப்பை காட்டிக்கணும், நான் இருக்கிறேன், என்னை யாரும் மறந்துடாதீங்க அப்படின்னு காட்டிக்கணும். அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து இந்த மாதிரி ஏதாச்சும் அப்படியாவது கொஞ்சம் நல்ல மார்க் வாங்குவார்னு பார்த்தா அதுலேயும் முட்டை வாங்கியிருக்கிறாரு. கையில் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான், அவ்வளோ கேப்பபிலிட்டி அவ்வளோதான் அப்படிங்கிறத இன்னைக்கு மக்கள் உணர்ந்துருக்கிறாங்க. நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.